கட்டு தான் கட்டு தான். அந்த பாயிண்ட் தான் எப்படி உள்ள இறக்க போறேன்னு தெரியல. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்மர்சிபிள் மோட்டரில் ஃபால்ட் அட்டன் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா முனிசிபாலிட்டியில் உள்ள மோட்டார் பம்பு தான். இந்த மோட்டரை நம்ம ஆன் பண்ணி பார்க்கும்போது வாட்டர் வந்து அவுட்புட்டாக கிடைக்கல. அதே போல் மோட்டர் ஓடுற சவுண்டு கூட சுத்தமாக நம்மளுக்கு கேட்கல. ஸோ இந்த மோட்டரில் வந்து எப்படி ஃபால்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மோட்டருக்கு போகக்கூடிய ஒயரை வந்து ஸ்டார்டர்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டு அந்த ஒயரில் ஓம்ஸ் ரீடிங் வந்து நம்ம எடுக்கணும். ஸோ 3 ஒயர்லேயும் ஓம்ஸ் ரீடிங் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா ஒயர் காயில் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஓம்ஸ் ரீடிங் வரலன்னா காயில் கட் ஆகிருக்க கூட சான்ஸ் இருக்குது. அதாவது காயில் புகஞ்சிருக்கும் அல்லது மோட்டருக்கு போகக்கூடிய ஒயர் கூட கட் ஆகிருக்கலாம். ஸோ ரீடிங் எல்லாமே கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் பம்பு ஸ்டக் ஆகிருந்தால் கூட நம்மளுக்கு வந்து மோட்டர் ரன் ஆகாது. இந்த மோட்டார் வந்து நம்ம எப்படி சரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீடிங் 4.5 காமிக்கணும். அதே 4.5 இதில் காமிக்கணும். அப்போ ஒயர் கட்டு, காயில் கட்டு தெரியுதா? இது கண்டினியூட்டி காமிக்குதா? 4.6 காமிக்கணும். அதே 4.6 இந்த ஷாப்பில் காமிக்கணும். காமிச்சுன்னா காயில் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ ரெட்டு ஒயரு கட்டு, இப்போ எல்லோவும் புல்லவும் கரெக்டாக இருக்குது. இப்போ kata ini kata ini juga. Nah, dari itu punya எப்படி கட்டாங்க? ஏன் முடிஞ்சிருங்க. ஒரு பைப் ஒன்று போட்டு பீடிங் இருக்குல்ல, ஒரு பீடிங் இது மட்டும் தான். இது அப்படிதான் இருக்கு. அது வந்து ஜாயிண்ட் அதனால போய் கொஞ்சம் சேஞ்ச் போயிருக்கேன். ஜாயிண்ட் இப்போ நாம வந்து ஜாயிண்ட் அடிச்சிருக்கோம். ஜாயிண்ட் வந்து ஓரமா இந்த மாதிரியா வருஷத்துலாம் போவாது நினைக்கிறேன். இது கரெக்டா போட்டுருக்கு.
புரியுதா? ஓவர் லோடாக இருந்தால் இந்த பம்பு பிடிக்குது பற்றியா, அப்போ அந்த நேரத்தில் ட்ரிப் ஆகிடும். அதுதான் ஒரு பவர் போயிடும். மோட்டருக்கு ஒன்றும் ஆகிறது வராது. இந்த ஒயரோட அது பழுக்கும் போது ஆம்ஸ் போட போதா எப்படி பிடிக்கும்? யார் பிடிப்பா? கட்டுதான் அந்த ஜாயிண்ட் தான் எப்படி உள்ள இறக்க போறேன்னு தெரியல. இது ஒன்று இப்போ என்ன ஒயரை எரிக்கிறதுக்கு கீழே பொண்ணு என்னமோ பயப்பட்டுக்க மாட்டேங்குது.
மேலே புள்ளி